அனைவருக்கும் வணக்கம். கும்பராசனியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஊர் முழுவதும் உங்களை பற்றி பேசும் வரமாய் மாறும் நேரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைகிறது. அந்த வகையில் கும்பராசனியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு இந்த வாரத்தை பொறுத்தவரை நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், புதன் வக்ரம் பெற்றும், அதே போல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. அதே போல விருச்சகத்தில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் ராசிநாதனான சனி ராசியில் வக்ரம் பெற்றும் கூடவே ராகு இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பது என்பது பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுவதும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். 6இல் குரு இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமாகிய கடகத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் வருமானத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. எப்பொழுதும் கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம செலவுகளும் கூடுதலாக இருக்குங்க. செவ்வாய் குரு இணைந்து யோகம் பெறுவதால் திட்டமிட்ட காரியங்கள் என்பது சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகுங்க. இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசனியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஜென்மத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதாலும் ராகு இணைந்து சஞ்சரிப்பதாலும் தடைபட்டு வந்த இந்த சுபகாரிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. செலவுகளும் கூடுதலாக இருக்குங்க. செவ்வாய் குரு இணைந்து யோகம் பெறுவதால் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுங்க. இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுங்க. 9இல் சுக்கிரன் இருப்பதால கலைத்துறையினருக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் 7.5 சனியினுடைய ஆதிக்கமும் ராகுவும் ராசியில் இருப்பதும் எதிலும் எடுத்துரைக்குதுங்க. எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம், மனக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாங்க. குரு 6இல் இருப்பதால் ஆரோக்கிய பிரச்சனைகள் கவனம் தேவைங்க. குறிப்பாக இதய நோய் உள்ளவர்கள், கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கௌத்தம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது, தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் ராசிக்கு தன பாக்கியாதிபதியான குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானமாகிய கடகராசியில் சஞ்சரிப்பது என்பது வருமானம் போதுமான அளவிற்கு இருந்தும் கூட பல வழிகள்ல பணம் விரயமாகும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியாது. கைப்பணம் எப்படி போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் என்பது அதிகரிக்குங்க. இருப்பினும் பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு சற்று ஆறுதலை தரும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க. இருந்தாலும் சேமித்து வைத்தது கரையுங்க. கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். 6இல் குரு ஜீவநதி வற்றும் என்றொரு பழமொழியே இருக்குதுங்க. அதனால் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே அவசியமில்லாத செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதமும் அந்யோன்ய குறைவும்
ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பது, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் குடும்ப நலனுக்கு உகந்ததாகுங்க. திருமண முயற்சிகள்ல அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டுங்க. தீர விசாரித்த பின்னரே வரனை நிச்சயிக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அன்றாட பொறுப்புகளிலும் பணிகளையும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனம் அவசியங்க. வக்ர சனியும் ராகுவும் மேலும் நிர்வாகத்தை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாம். தான் உண்டு தன்னுடைய பணி உண்டு என்று இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. பல தருணங்கள்ல நமக்கு நாமே எதிரியாக போய்விடக்கூடும் என்பதை ஜோதிடக்கலை எடுத்துக்காட்டுது. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடாமல் இருங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபாரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியத்தை வக்ரசனியும் ராகுவும் எடுத்து காட்டுதுங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளின் விலைகளை நிர்ணயிப்பதில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு இக்காலகட்டம் வாய்ப்புகள் அளவோடு கிடைக்கும் என கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதனால் வருமானமும் சற்று குறைவாக தாங்க இருக்கும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தால் இத்தருணங்கள்ல கடைசியில் கஷ்டப்படாமல் இருக்கிறாங்க. கிரக நிலைகளின்படி உறவினர்கள் நண்பர்கள் எவரும் உதவி வரமாட்டார்கள். தன் கையே தனக்கு உதவி என்பது போல உங்களுடைய முயற்சியில் சம்பாத்தியத்தை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணங்க. இத்தகைய தருணங்கள்ல இருட்டில் ஓர் கைவிளக்காக நமக்கு வழிகாட்டி உதவுகிறது கிரக நிலைகள். அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அரசியல் துறையினருக்கு அனுகூலமாக மாறுவதால் அந்த தேதியிலிருந்து பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மனதை வருத்தி வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர ஆரம்பிக்குங்க. அதே போல் மாநில அரசின் ஆதரவும் உதவியும் கிடைக்க இருக்கு. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல வித்யாகாரகரான புதன் வக்ரகதி அடைவதால் கல்வி முன்னேற்றத்தில் ஒரு சில தடங்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற பல பிரச்சனைகள் மனதில் கவலையை ஏற்படுத்துங்க. தினமும் மாலையில் சுமார் அரை மணி நேரம் இறை தியானத்தில் ஈடுபட்டிருந்தால் மனதில் நல்ல தெளிவும் பாடங்களை கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும் என கிரகநிலைகள் தெளிவுபடுத்து. கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானம் கிடைக்குங்க. இருந்தாலும் துலாம் ராசி சூரிய பகவானுக்கு நீச்ச வீடாக அமைந்திருப்பதால் வயல் பணிகள உழைப்பு கடினமாக இருக்கும். பழைய கடன் தொல்லை தருங்க. இருப்பினும் விவசாய வசதிகள் தடையின்றி கிடைக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ரசனி ராகுடன் இணைந்திருப்பது குரு பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் வலம் வருவதும் இக்காலகட்டங்கள்ல பெண்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதன் அவசியத்தை வற்புறுத்துதுங்க. திருமணமாகியுள்ள பெண்மணிகளை குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. மாதவிடாய் சம்பந்தமான உபாதைகள் தலைச்சுற்றல் தலைவலி மூட்டுவலி உடல் அசதி ஆகியவை உடலை வருத்தும். கூடுமானவரை அதிக உடல் உழைப்பை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசனையர்களான நீங்கள் கடின உழைப்பையும் அலைச்சலையும் குறைத்துக் கொள்வது உடல் நலனுக்கு உதவுங்க. அதே போல் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலேயோ மாலையில் வழக்கமாக ஏற்றி வரும் தீபத்துடன் மேலும் ஒரு பரிகார தீபம் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது கைமேல் பலன் அளிக்குங்க. இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதம் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கும்பராசினியர்களுக்கு.